பொதுத்துறையா மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்க அனுமதியோ அனுமதியோ அனைத்து தொழிற்சங்கம் ஆர்ப்பாட்டம் கூட்டமைப்பு NCCOE என்ற கூட்டமைப்பு இந்தியா முழுதும் அலுவலகங்கள் முன்பாக, வட்ட அலுவலகங்கள் முன்பாக, தலைமை அலுவலகங்கள் முன்பாக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த அறைகூவல் விட்டது. சண்டிகர் பகுதியில் யூபியில் இருக்கக்கூடிய 2 மின்சார வாரியங்களை தனியாருக்கு கொடுக்கின்ற நிகழ்ச்சியை கண்டித்து NCCO எடுத்த முடிவை அடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சண்டிகரில் அந்த EEDL என்ற கம்பெனிக்கு தனியாருக்கு கொடுத்த பிறகு பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து தனியார் நடவடிக்கை துவங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கு. அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில் சண்டிகரில் இருக்கக்கூடிய மின்வாரிய ஊழியர்கள், பொறியாளர்கள், அதிகாரிகள், பொதுமக்கள் மீண்டு வருவர் என்று ஆயிரக்கணக்காக திரண்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையில் நாமும் அடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டியிருக்கிறது. NCCOE முடிவு என்னவென்று சொன்னால் 31ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 31ஆம் தேதி, அது பிப்ரவரி 1 அன்று தனியாருக்கு கொடுக்கின்ற அந்த நிகழ்வை கண்டித்து 31 அன்று இந்தியா முழுவதும் உள்ள மின்சார வாரிய அலுவலகங்கள் முன்பாக ஒரு மிகப்பெரிய திரளான ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்து நமக்கு சுற்றறிக்கை வாயிலாக தெரிவித்திருக்கிறார்கள். அன்றைக்கி 31 ரிட்டையர்மெண்ட் டே என்பதனால காலையிலோ அல்லது நண்பகலிலோ வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்கள் மாலையிலோ திரளாக சக்தியாக ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான சுற்றறிக்கை என்பது JSC குரூப்பிலும் அனைத்து தொழிற்சங்க வாட்ஸ்அப் குரூப்பிலும் பதிவு செய்யப்படும். ஆக 31ஆம் தேதி ஆர்ப்பாட்டத்தை மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய 80,000 ஊழியர்கள், பொறியாளர்கள், அதிகாரிகள் கலந்து கொள்கின்ற வகையிலே, தெரிந்து கொள்கின்ற வகையில் பிப்ரவரி 1 முதல் போகக்கூடிய தனியார் மையத்தை கண்டிக்கின்ற வகையிலே அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து மின்வாரிய அலுவலகங்கள் முன்பாக நடத்திட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நாம் அந்த கட்டத்தை எட்டியிருக்கிறோம். அதே போல அடுத்தடுத்த முடிவுகள், அகில இந்தியாவில் எடுக்கக்கூடிய அடுத்தடுத்த முடிவுகளும் சக்தியாக நம்ம எடுக்க வேண்டியிருக்கு, சக்தியாக இயக்கங்களை போராட்டங்கள் நடத்த வேண்டியிருக்கிறது என்பதையும் இந்த கூட்டுக்குழுவில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் நாம் இணைந்து போராட வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து நாம் 31ஆம் தேதி சக்தியான ஆர்ப்பாட்டத்தை JSC சுற்றறிக்கையில் வந்திருக்கக்கூடிய அந்த அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று JSC சார்பாகவும் CET சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.